இப்படி தின்னுட்டு தின்னுட்டு பேப்பர் படிச்சிட்டு இருந்தா போதுமா? ஊருக்குள்ள நடந்து போனா எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. ஒருத்த கூட சைட் அடிக்க மாட்டேங்கிறான். எப்படி அடிப்பான்? ஒரு ஆசை அப்படி. அதுக்குதான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வையுங்கிற. பண்ணி வைக்க மாட்டேங்கிறியே. நான் என்ன மாப்பிள பார்க்க மாட்டேன்னா சொன்னேன்? முதல் மாப்பிள வந்தான், வாசப்படியில வலிக்கி விட்டு காலை ஒடிச்சுக்கிட்டான். அட அது போகட்டுமே. ரெண்டாவது மாப்பிள நிச்சயதாரத்து வரைக்கும் வந்தான், தாமிர தட்டு மாத்தும் போது ஃபேன் கலண்டு மண்டையில விழுந்து பைத்தியம் ஆயிட்டான். மூணாவது மாப்பிள மணவரை வரைக்கும் வந்தான், தாலி கட்டும் போது கை கால் இழுத்துக்கிட்டு கோமா நிலைமைக்கு ஆகிட்டான். இந்த லட்சணத்துல எவன் கட்டுவான்? அதுதான் ஊரே பயந்துட்டு ஓடுது. சரி சரி, 2 பேரும் ஜாதகம் எடுத்துட்டு வா. சோசியத்தை போய் நான் என்ன எதுன்னு கேட்டு வந்துடுறேன். அப்பா, இவளுக்கு முடியாட்டாலும் சரி, எப்படியாவது என் கல்யாணத்தை முடிச்சுக்கிறோம். என்னது சோசியர் தலையை பிடிச்சுக்கிறாரு? ஏன் பிரச்சனை தீர்த்து வைப்பாரா? சோசியர வணக்கங்க. வணக்கம், உட்கார். சோசியர, என் தங்கச்சி மச்சக்கனி ஜாதகம். இதுல அவளுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு பார்த்து சொல்லுங்களேன். என்ன முடிக்கிறீங்க? அழகேந்திரா, உன் தங்கச்சிக்கு இந்த ஜென்மத்துல கல்யாண பிராப்தமே கிடையாது. ஆயுள் சனியும் பாத சனியும் பங்காளியா இருக்காங்க. அதையும் மீறி எவனாவது உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினா எண்ணி 15 நாள்ல அவன் செத்துருவான். உன் தங்கச்சி விதவை ஆகிடுவான். மச்சக்கண்ணி, நீ கடைசி வரைக்கும் கண்ணியாவே இருமா. இந்தாங்க, இது ஏன் ஜாதகம். எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் பார்த்து சொல்லுங்க. உன் ஜாதகம் அதை விட சிக்கல். உன் தங்கச்சி விதவையானதான் உனக்கு கல்யாணமே நடக்கும். என் தங்கச்சி விதவையா? என்னாச்சு என்னாச்சு? பாசமலர் ஐயா, பாசமலர். எப்படியாவது என் தங்கச்சி விதவையாக்கிட்டு என் கல்யாணத்தை முடிக்கத்தான் போறேன். உன் தங்கச்சி விஷயம் ஊருக்கே தெரியுமே. எவன் அவன் கழுத்துல தாலி கட்டுவான்?